ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் 3 ரூபா கம்போர்ட் பேக்கெட் இருந்தால் போதும், வீட்டை மாதம் முழுக்க நல்லா பளிச்சுன்னு நல்லா வாசனையாக வச்சுக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் கம்போர்ட் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு இந்த கப்புக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அந்த கம்போர்ட்டு கல்லுப்பு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பூச்செண்டு ஒரு சின்னதை போல் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் மூடி எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் மூடி எடுத்துகிட்டு கேஸில் ஒரு கம்பி வச்சு ஹீட் பண்ணிட்டு இது போல் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் இல்லை பாத்ரூம்குள்ளேயே இருக்கட்டும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் இருக்கிறதுல கொண்டு போய் நீங்கள் வச்சுன்னா அந்த பாத்ரூமாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட பள்ளியுமே நெருங்காது, அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ள நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூனுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கம்போர்ட்லேயே அந்த கம்போர்ட்டில் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் இந்த கப்புக்குள்ளே நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 4-5 கிராம்பு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கை வச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த கம்போர்ட்டு அந்த அரிசி கூடயும் கிராம்புக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுனாடியே ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தாங்க கம்போர்ட்டுக்குள்ளே அரிசி நல்லா ஊறிருக்கும். இப்போ இந்த கப்பை சைடில் வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நார்மல் காட்டன் துணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துருக்கேன். டபுளாக கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் போல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுலையும் அந்த அரிசியை இந்த பேப்பர் உள்ளுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் சென்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பேப்பரை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பேப்பரை எடுத்துகிட்டு இந்த அரிசி வெளியே வர்றதுக்கு 2 பக்கம் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா ஒரு மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் நல்லா மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நீங்கள் கட்டுறதுக்காக ஒரு நூல் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஒரு லப்பர் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தேன் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் நான் போட்டுக்கிறேங்க. நிறைய பேர் நினைப்பீங்க பேப்பரில் போட்டால் எல்லாம் ஊறி வெளியே வந்துடும்னுட்டு. கண்டிப்பாக ஊறி வெளியே வராதுங்க, அப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஒன்றுத்துக்கு நம்ம பேப்பர் லப்பர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை நம்ம நல்லா மடிச்சுக்கலாங்க. நல்லா நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியுமே இதுவுமே நம்ம மடிச்சுட்டு இன்னொரு லப்பர் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இன்னொரு லப்பர் நம்ம போட்டு விட்டாச்சு. நமக்கு மொத்தமாக 2 பீஸ் கிடச்சிருக்குங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பீரோக்குள்ளே நம்ம துணியெலாம் மடிச்சுட்டு போங்க இல்லையா, துணி நம்ம என்ன தான் மடிச்சு வச்சுருந்தாலும் அந்த பீரோ உள்ளுக்குள்ளே கருப்பான் பூச்சி பள்ளி நடமாட்டம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பேப்பர் மேலே சின்ன சின்ன ஹோல்ஸை போகிறதுக்காக ஒரு பின்னுக்கு வச்சு லைட்டாக நீங்கள் குத்தி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் பீரோ சந்தில் துணியெலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, பீரோ உள்ளுக்குள்ளே சந்துக்குள்ளே நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வச்சு விட்டால் போதும். அந்த கருப்பான் பூச்சி பள்ளி தொலைக்காது. அந்த பீரோவுமே நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. அதுக்காக இந்த டிப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் துணிக்கு மேலே வைக்கல, துணி சைடில் ஒரு பேப்பர் மாதிரி மடித்து போட்டிருக்கீங்க, அதுக்கு சைடில் நான் வச்சுக்கிறேன். இது போல் நீங்கள் வச்சு விட்டாலே அந்த கரப்பான் பூச்சி பள்ளி எல்லாமே பீரோ கிட்ட கூட நெருங்காது. நான் இன்னொரு பீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப்லாம் இருக்கு இல்லையா, கிச்சன் ஷெல்ஃபுக்குள்ளே பாத்திரம் வைக்கிற இடத்துல நம்ம இந்த இன்னொரு பேப்பரை நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம வைக்கும்போது கிச்சனுக்குள்ளே எப்பயுமே ஒரு நல்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் செல்ஃபுக்குள்ளே கற்பான் பூச்சி பல்லியும் வரவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருக்குள்ளேயே கம்போர்ட்டு அது ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்க போகிறேங்க. பாருங்கள் அது ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த பேப்பரை கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு அந்த கம்போர்ட்டில் இருக்க நல்லா அழைச்சி இதில் ஊற்றிக்கணுங்க.
இப்போ நம்ம கம்போர்ட்டில் அரைச்சி ஊற்றி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக சேர்த்துக்கணும். நம்ம தோசை மாவுக்குள்ள சேர்க்கக்கூடிய சோடா அது 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு நீங்கள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சால்ட்டு ஆப்போசிட்டாக நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் பாதி லெமன் எடுத்துக்கலாங்க. பாதி லெமன் எடுத்துகிட்டு இந்த கப்புக்குள்ளே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நல்லா நுர தழும்பி வரும். 1 ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அந்த லெமன் கொட்டையில் இருந்துச்சுன்னா சைடில் எடுத்து போட்டுருங்க. லெமன் கொட்டை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு மறுபடியும் நல்லா கலக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. நான் ஊற்றிட்டு காமிக்கிற பாருங்கள். நான் பாருங்கள் சின்ன சின்ன பாட்டில் 2 போல் ஊற்றிருக்கேன். இந்த 2 இருந்தாலே போதுங்க, உங்கள் வீடு மாசு ஃபுல்லாக நல்லா பளிச்சு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிக்விடை நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம், இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிக்விட் வச்சு இதை தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த லிக்விடை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிட்டு இந்த பாட்டில் தண்ணியை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அது போல் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. துணி எடுத்துகிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் நல்லா நீங்கள் தொடச்சிக்கலாங்க. நல்லா நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சி விடும்போது அந்த கேஸ் மேலே குழம்பு கரை, எண்ணெய் கரை, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு செஞ்சு ஏதாச்சும் அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுதுங்க. பார்க்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனி எந்த வித லிக்விட் வாங்காமல் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் கேஸும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கற்பான் பூச்சி தொல்லையும் இருக்காது, பள்ளி தொல்லையும் இருக்காதுங்க. ஒரே கம்போர்ட்டில் இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. நான் கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ஒன்றுமே பண்ணல, ஒரு துணி வச்சு மட்டும்தாங்க துடைக்கிறோம். அதுக்குமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம கேஸு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இல்லையா, இந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் சைடில் தள்ளிட்டு அந்த கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நிறைய அழுக்கு கரைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பான் பூச்சி பல்லியெல்லாம் ஓடிட்டே இருக்குங்க. அந்த இடங்களையும் இந்த கம்போர்ட் தண்ணியை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்னாடி மறுபடியும் அதே துணியை வச்சு நீங்கள் அந்த கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கிச்சன் மேலே துடைக்கும் போதே நீங்கள் பார்த்து நமக்கே நல்லா வித்தியாசம் தெரியும், நல்லா வாசனையும் இருக்குங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த டிப் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கிச்சன் டைல்ஸில் எண்ணெய் பிசுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலர் டல்லாக இருக்கும். அது எல்லாமே போகிறதுக்கு இந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டால் பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி விட்டு பாருங்கள். அந்த கிச்சன் மேடை, டைல்ஸு, அடுப்பு எல்லாமே பார்க்கவே ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்குமே பிடிக்கவும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜு பாருங்கள். ஃப்ரிட்ஜு மேலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிக்கிட்டோன்னா அந்த ஃப்ரிட்ஜுமே நல்லா சுத்தமாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம எந்த வித லிக்விட் தனியாக நம்ம வாங்க வேண்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு கீழே மேலே 2 பக்கம் நம்ம தொடச்சாச்சு. நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் நம்ம கலக்கி வச்ச கம்போர்ட் தண்ணி ஒரு 2 மூடி போல் ஊற்றிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் ஊற்றிக்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் மாப் எடுத்து வீடு நீங்கள் துடைச்சிங்கன்னா
வீடு நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 3 ரூபா பேக்கெட் கம்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் வீட்டை நீங்கள் மாதம் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னும் நல்லா வாசனையாகவும் வச்சுக்க முடியுங்க. இதனால் பணமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.